எல்லாருக்கும் நான் ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்களாம். அவங்களுக்கு ரொம்ப நாள் குழந்தையே இல்லாம ஒரு நாள் உண்டாச்சாம். 2 பேரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்களாம். உறவுகள் கிட்ட இருந்து தள்ளி வேலை காரணமா கேரளால இருந்தாங்களாம். அவங்களோட நெருக்கத்தை சந்தோஷத்தை அக்கம் பக்கத்துல இருக்க ஆளுங்க ஆச்சரியமா பார்த்தாங்களாம். ஆனா தனியா இருக்கும் போது அவங்க சந்தோஷமாவே இல்லை. ஏன்னா ப்ராப்ளம் உங்கள் ஹஸ்பண்டுக்கு தான். எவ்வளோ ட்ரை பண்ணியும் முடியல. நீ வேறு கல்யாணம் பண்ணிக்கோ. இது ஒத்து வராதடி, நம்ம டைவர்ஸ் பண்ணிக்கலாம். நீ இதை தான் சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியும். முடியாது. சொன்னால் புரிஞ்சுக்கிங்க. ஒரு வருஷம் நீ ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிடு. யாருக்கும் தெரியாமல் கேரளா பக்கம் போயிடலாம். திரும்பி வரும்போது நீ ஒரு குழந்தைக்கு அப்பா, நான் அம்மா. தத்தெடுத்துக்கலாம். பெத்தாதான் பிள்ளையா? வீட்டுக்கு தெரிஞ்ச ரெடி பண்ணுவேன். அதெல்லாம் தெரியாது, நான் பார்த்துக்கிறேன். யாருக்காகவும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். நீ எனக்கு வேணும். முடிவெடுத்த மாதிரி கேரளாவுக்கு கிளம்புனாங்க. குழந்தை உண்டான மாதிரியே ஒரு பேட் ஒன்று வச்சு அந்த கற்பனையிலேயே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த சமயம் கேரளா வந்த பொண்ணோட மாமியார், ஏண்டி உன் குறைய தலையணையில மறைக்க பாக்குறியா? இதுக்கே நாண்டுகிட்டு சாகலாண்டி. அப்பவும் அவங்க தன் கணவனை விட்டு கொடுக்கல. எனக்கு வாழவே பிடிக்கலைங்க. மற்றவங்களையும் ஏமாத்திட்டு நம்மளையும் ஏமாத்திட்டு இருக்கோம். மலை உச்சியிலிருந்து காரோட கீழே விழுந்து தற்கொலை பண்ண போயிட்டு இருந்தாங்க. என்ன பேர் வைக்கலாம்? அவங்க என்ன பேர் வச்சாங்கன்னா, மௌனி சர்ச் ஃபாதர் வந்திருக்காங்க. குப்பையில கிடந்த எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தது மூலமா அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கையை தேடிக்கிட்டாங்க. இந்த கருணை இல்லம் நான் நடத்துறதே அவங்க இன்ஸ்பிரேஷன் அண்ட் மோட்டிவேஷனால தான். இது இறந்த என் அப்பா அம்மாவோட கனவு. என்னை ஒருத்திய வாழ வச்சது மூலமா இன்னைக்கு பல பேரை இறந்தும் வாழ வச்சிட்டு இருக்காங்க.